இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் அப்புறம் அனிமேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் அனிமேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு டெஃபினிஷன் இருக்கு, பார்த்தலாம் அது என்னன்ட்டு. சிஎஸ்எஸ் டிரான்சிஷன் ஸ்மூத்லி அனிமேட் சேஞ்சஸ் பிட்வீன் two elements states triggered by event like hover or JavaScript class changes. ஓகே, சரி. ஒரு ரெண்டு எலமெண்டோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றது, அப்போ அது எப்படி நடக்கும்? ரெண்டு எலமெண்டா இருக்கலாம், அல்லது பர்டிகுலரா ஒரு எலமெண்டோட ஸ்டேட்டை கூட சேஞ்ச் பண்ணலாம். அப்போ ஸ்டேட்னா என்னது அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஒரு எலமெண்ட்டை மேலே நான் ஹோவர் பண்ணுறேன் அப்படின்னா, பர்டிகுலராக நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, ஹோவரை தான் பார்த்தோம். அப்போ நம்ம ஹோவர் பண்ணும்போது நமக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறிச்சு, அதை இன்னும் எப்படி ஸ்மூத்தாக பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துக்கணும். சரியா? இது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, லைக் ஹோவர் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் சேஞ்சஸ். ஓகே, வைல் அனிமேஷன் யூஸ் கீ ஃப்ரேம்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ். இந்த கீ ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கணும், அதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். சரி, மல்டி ஸ்டெப் மூவ்மெண்ட்ஸ் தட் கேன் ரன் ஆட்டோமேட்டிக்கலி ஆர் லூப் இன்டிஃபினைட்லி. சரி, அதாவது ஒரு அனிமேஷன் நடக்குது அப்படின்னா அது லூப் மாதிரி இருக்கும். அது நம்ம லூப் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்துட்டு லைக் இந்த டைரக்ஷன்லேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் டு ரைட். ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஒரு எலமெண்ட் வச்சிருக்கேன். இந்த எலமெண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் இப்படி மூவ் ஆகுதுன்னா இது கண்டினியூஸாக அப்படி நடக்கணுமா, லூப் மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கணுமா, அல்லது இது ஒரு டைம் ரெண்டு டைம்ல முடியணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, தட் கேன் ரன் ஆட்டோமேட்டிக்லி ஆர் லூப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போனோம்னா, டிரான்சிஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இங்கே ஃபைல்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். தேவையானது டேட் 10. இதில் நியூவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம், இதோட அனிமேஷனும் வந்துடும். ஓகே, HTML ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். Transition and animation. Okay. ஒரு H1 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. Transition animation. Okay. ஸோ லைவ் சர்வர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே, விண்டோஸில் வர்ற மாதிரி இது வர மாட்டேங்குது. சரி, பார்த்துப்போம். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி லைவ் அப்டேட்டை இங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ டிரான்சிஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்பிளேயே ரொம்ப இதாக மாதிரி. சார் இதுலயுமே மிட்ல உள்ளதை கிளிக் பண்ணிரணும்ல. எதுலங்க? பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, சரி. இப்போ இந்த டிரான்சிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதான் நம்ம நினைச்சுக்கிறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட என்னது இருக்கு, ஒரு div இருக்கு, அதுக்கு கிளாஸ் வந்து div 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதே போலதான் இங்க div 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். முன்னாடி இந்த டாட் மென்ஷன் பண்ண கூடாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே போல வித்து கொடுப்போம்.
100%, சரி 100 பிக்சல் கொடுக்கலாம். ஹைட்டும் ஒரு 100 பிக்சல் தரலாம். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல, அதாவது கலர் கொடுக்கல அல்லது பார்டர் ஏதாவது கொடுத்தாதான் வித்து இருக்கிறது தெரியும். அப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கொடுக்குறேன். நமக்கு இப்போ வந்து ரெட் கலர்ல அந்த பாக்ஸ் வந்து விசிபிள் ஆயிட்டு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா டிரான்சிஷன் அப்ளை பண்ணலாம். டிரான்சிஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி சிஎஸ்எஸ்ல இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க டிரான்சிஷன் அப்ளை பண்ண போறீங்க, வித்துக்கு அப்ளை பண்ண போறீங்களா, ஹைட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, அல்லது பேக்ரவுண்ட் கலருக்கு அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல கொடுக்குற இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு என்ன வேல்யூ தரும்னா, இந்த வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதையே தான் தர போறோம். நான் இப்போதைக்கு இங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். சரி, சரியா, சரி. அதுக்கப்புறமா என்கிட்ட இந்த டிவ் ஒன்று இருக்கு. இதை ஹோவர் பண்ணும்போது தான் எனக்கு இந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகணுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால இந்த இடத்துல ஹோவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹோவர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த சூடோ எலமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது நமக்கு நல்லா தெரியும். சூடோ கிளாஸ் கரெக்ட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சிம்பிளா கிரீனா மாறணும்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் இங்க போறேன், கிரீனா மாறுது, ஆனா டிரான்சிஷன் நடக்கல. எப்படி நடக்கலன்னு சொல்றேன்னா, நீங்க இங்க வைக்கும்போது அந்த அந்த செகண்ட்லயே உங்களுக்கு மாறுதுல கிரீனா. ஏன் மாறல, அதாவது டிரான்சிஷன் ஏன் நடக்கல அப்படின்னா, இங்க டிரான்சிஷன் டியூரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சிஎஸ்எஸ்ல. எதுக்குன்னா, இது எவ்வளோ டிலே, அதாவது டிலேல எவ்வளோ டைமுக்கு வந்து இந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகணும். நீங்க வந்து மில்லி செகண்ட் கொடுக்கலாம் அல்லது செகண்ட்ல கொடுக்கலாம். மில்லி செகண்ட்னா 1 ms கொடுக்கலாம், இல்லை செகண்ட் ஒரு செகண்டுக்கு நடக்கணும்னா 1 s கொடுக்கலாம். இப்போ நான் 1 s கொடுத்துருக்கேன், அப்போ ஒரு செகண்டுக்கு நடக்கும். அப்போ இங்கே ஹோவர் பண்ணுறேன், அந்த ஸ்மூத்தாக அந்த டிரான்ஸ்லேஷன் அதை ஹோவர் அவுட் பண்ணும்போது ஸ்மூத்தாக ரெட் கலருக்கு மாறும். இப்போ நான் 2 செகண்ட் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக இருக்கும். பொறுமையாக அந்த கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிரான்சிஷன் அப்ளை பண்ணலாம் ஒரு எலமெண்ட்டுக்கு. இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இப்போ? ஓகே, அபிராமி உங்களுக்கு? சரி, அவங்க அடுத்து பார்த்து சொல்லட்டும். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலரு மாற்றணுமா, இப்போ அதோட சேர்த்து எனக்கு வித்தும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இங்கே என்ன வரலாம்னா, கம்மா கொடுத்துட்டு வித்துன்னு கொடுத்தோம்னா இங்கே வித்தும் மாறும். வித்து எப்படி மாறும் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். கொடுக்குறேன், டிரான்சிஷன் நடக்குதா, ஸ்மூத்தாக இருக்கும். சரி, அப்போ இதே போல் ஹைட்டு கொடுக்குறேன், இந்த இடத்துல 200 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட்டு மட்டும் என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்குது, அதுக்கு டிரான்சிஷனே அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலைன்னா, இங்கே நான் மென்ஷன் பண்ணல டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியில், இங்கே ஹைட் கொடுக்கல. ஹைட் கொடுத்துருந்தா அது நடக்கும். அந்த ஹைட்டும் ஸ்மூத்தாக. சரி, அப்போ இதோட சேர்த்து இன்னொன்று பண்ண போகிறேன், பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 50% தர்றேன். இப்போ 50% கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வித் ஹைட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னால ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், கரெக்டாக? அப்போது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத நீங்கள் ரவுண்டடாக மாற்றணும் அப்படின்னா 50% கொடுக்கணும். இந்த மாதிரி ஹைட்டும் வித்தும் கரெக்டாக கொடுத்து, அதாவது ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வரும். அதுக்கு 50% கொடுத்தீங்கன்னா ரவுண்டடாக மாறிடும். அப்போ எனக்கு எப்போ இந்த ரவுண்டடாக மாறணும் அப்படின்னா, ஓவர் பண்ணும்போது தான் எனக்கு ரவுண்டடாக மாறணும். அதனால்
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓவரில் நான் கொடுத்துருக்கேன். திரும்ப நான் இப்படி கொடுக்குறேன், ஸ்மூத்தாக நடக்குதா? ஸ்மூத்தாக இருக்கு. சரி. ஓ, இந்த மாதிரி நம்ம டிரான்சிஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரி. அப்போ இங்கே அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். டிரான்சிஷன், ஓகே. டிரான்சிஷன் டியூரேஷன், இன்னொன்று என்னன்னா இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், டிரான்சிஷன் டியூரேஷன் பார்த்துருக்கோம், டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம், டிரான்சிஷன் டியூரேஷன் பார்த்துட்டோம். இப்போ டிரான்சிஷன்ல டைமிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, டிலேன்னு ஒன்று இருக்கு. சரி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டிலேயை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டைமிங் ஃபங்க்ஷன் என்ன பார்ப்போம். டிரான்சிஷன் டிலே அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு 0.5 செகண்ட் கொடுக்குறேன், ஆஃப் செகண்ட் கொடுக்குறேன். பாருங்க, ஹோவர் பண்ணும் உடனே நடக்காது, அந்த ஒரு டிலே இருக்கும். 0.5 செகண்ட் டிலேக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அப்போ நீங்க இப்படி ஹோவர் ஈவெண்ட்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு 0.5 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தான் நடக்கும். டிலேயா நடக்கும், உடனே நடக்காது, அந்த டிலே இருக்கும். அதுக்கு தான் டிரான்சிஷன் டிலே யூஸ் பண்ணிருக்கு. புரியுதா? எதுவும் கொஸ்டின் இருக்குதா? புரியுது ப்ரோ. ஓகே. அப்போ டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் இருக்கு. டைமிங் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் டிலேயை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா இதுல ஈஸ் இன் அப்படின்னு இருக்கு. ஈஸ்ன்றது நார்மலா இப்போ இருக்கிறது தான் ஈஸ் அப்படின்றது. சரி, ஈஸ் இன்னா என்னன்னு பார்ப்போம். என்னன்னா ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்பீடா முடியும். தெரியும், அந்த ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடா முடியும். சரி. அப்புறம் ஈஸ் இன்க்கு அப்புறம் ஈஸ் அவுட்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்பீடாகவும் முடிகிறப்போ ஸ்லோவாகவும் இருக்கும். இதுதான் ஈஸ் அவுட், டிரான்சிஷன் டைமிங். சரி, இதே நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நான் வச்சிருந்தேன், கொஞ்சம் இதை பெருசாக்கிப்போம். சரி. டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைஸ் த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி டு பி அனிமேட்டட். எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அனிமேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பேக்ரவுண்ட் கலர் வித்து கொடுத்தோம், ஆள் கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஆள் கொடுத்தோம்னா பார்த்துக்கணும், இந்த இடத்துல வெறுமனா ஆள் கொடுத்துட்டோம்னா எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் இங்கே நான் எந்த ஹோவரில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேனோ எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே. சரி, ரைட். இப்போ அடுத்ததான் இங்க என்னன்னா டிரான்சிஷன் டியூரேஷன் டிபெண்ட்ஸ் ஹவு லாங் த டிரான்சிஷன் எஃபெக்ட் டேக்ஸ் டு கம்ப்ளீட். அப்போ எவ்வளோ டைமுக்கு அந்த டிரான்சிஷன் நடந்து முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த டிரான்சிஷன் டியூரேஷன்ல கொடுக்க போகிற வேல்யூ. அதில் வந்து டைம் வேல்யூ தான் கொடுப்போம், ஒன்று செகண்ட்ல கொடுக்கணும் அல்லது மில்லி செகண்ட்ல. சும்மா 0.5 செகண்ட், 0.5 செகண்ட்னா 500 மில்லி செகண்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு அதை கொடுத்தேன். சரி. அப்புறமா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது ஸ்பெசிஃபைஸ் த ஸ்பீட் கர்வ் ஆஃப் த டிரான்சிஷன். அப்போ ஸ்பீட் கர்வ்னா என்னது? இப்போ பார்த்தோம்ல, ஈஸ் லீனியர், ஈஸ் இன் அவுட், ஈஸ் இன், ஈஸ் அவுட். அப்போ லீனியர்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கும் டிரான்சிஷன். அப்போ அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரைட்டா? சரி, இப்போ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். லீனியர் அப்படின்னு கொடுத்தோம்னா, லீனியர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. சரியா? இப்போ ஈஸ் இன் அவுட்னு கொடுத்தோம்னா, ஈஸ் இன் அவுட் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா, ஈஸ் இன் அவுட் கொடுத்தோம்னா
ஸ்டார்டிங்ல ஸ்லோவாகவும் மிடில் ஸ்பீடாகவும் எண்டில் ஸ்லோவாகவும் இருக்கும் பார்க்க முடியும். டிஃப்ரென்ஸ் சரிதான், சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதை பார்த்து நல்லா நீங்கள் இதை பண்ணணும் grip வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் உங்களை பார்த்து. சரி, இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இது வரைக்கும் பார்த்ததுல? இதுதான் டிரான்சிஷன். ஏதாவது இல்ல கொஸ்டின்? ப்ரோ. ஓகே, சூப்பர். இப்போ இது டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ். நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ பார்த்துருக்கோம். சரி, இப்போ அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா அனிமேஷன் அப்படின்ற ஒன்று பார்க்க போகிறோம். அனிமேஷன் சைஸ்ல விடக்கூடாது போல. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா அனிமேஷனை பார்த்துக்கலாம். ரைட், இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு இந்த பர்டிகுலர் ஒருத்தரை வந்து சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம வந்து அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ டிவ் ஒன்றுக்கு இதே ஸ்டைல் எடுத்துப்போமா, பேக்ரவுண்ட் கலரு எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் கலர் வரைக்கும் எடுத்துப்போம். சேவ் பண்ணுறேன், இது போயிடுச்சு ஏன்னா கமெண்ட் அவுட் பண்ணதுனால இதை வச்சுக்கிறேன். கிளாஸ் நேமாக மாற்றிடுறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பவும் வந்துட்டு ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அனிமேஷன் நேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அனிமேஷன் நேம் ஒரு ப்ராப்பர்ட்டி. அனிமேஷன், சரி, அனிமேஷன் நேம். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்லைடு ரைட் அப்படின்னு சொல்ல போறேன். சரி, அனிமேஷன் நேம்ன்றது கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அட் கீ ஃப்ரேம். சரியா? இதுல இதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த அனிமேஷன் நேம் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்லைடு ரைட்டு தானே. சரி, இப்போ கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். கரெக்டான கொடுத்துட்டேன். சரி, இந்த ஐடென்டிஃபையர் ஓகே கரெக்ட். ஐடென்டிஃபையர்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஐடென்டிஃபையர் என்னதுன்னா இந்த அனிமேஷனோட நேம். இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அனிமேஷன் எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த எலமெண்ட்டை இங்கே எடுத்துக்க வேண்டியதான். அனிமேஷன் நேம் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரம்னு ஒன்று இருக்கு. சரியா? ஃப்ரம்னு ஒன்று இருக்கு. சரி, ஃப்ரம்னு ஒன்று இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை நான் சொல்லித்தரேன். டிரான்ஸ்லேட் எக்ஸ். சரியா? இது வந்து ஒரு 100 பிக்சல். சரியா? இப்போ எதுவுமே நடக்கல. இங்க என்ன பண்ண போறோம்னா அனிமேஷன் டியூரேஷன்றத 1 செகண்ட். பாருங்க என்ன நடக்குதுன்னா 100 பிக்சல் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து வருது. சரி, இதை 0ன்னு கொடுத்துறேன். முடியாது இப்போ அந்த ஏன்னா இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ பண்ண போறேன். 2 கொடுக்குறேன். இப்போ இதே டிரான்ஸ்ஃபார்ம் இதை எடுத்துட்டேன். என்ன பண்றேன்னா
100 பிக்சல் தான். அதாவது இனிஷியலா ஃப்ரம்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லேட் எக்ஸ்னா என்னது அப்படின்னா இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்றது நம்ம பார்த்துருக்கோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகக்கூடியது. அப்போ நான் டிரான்ஸ்லேட் எக்ஸ் கொடுத்துருக்கேன், ஃப்ரம் என்ன கொடுத்துருக்கேன்னா 0 கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? 0 கொடுத்துருக்கேன். 0 கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல இருக்கும். சரியா? 2 எவ்வளவு? 2ன்றது டிரான்ஸ்லேட் எவ்வளவுதான் ஆகணும் அப்படின்னா 100 பிக்சல். 100 பிக்சல் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகணும். எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். அதனால நம்ம பாக்ஸ் இங்க இருந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். நடக்குதா? தெரியுதா டிஃபரன்ஸ்? இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். தெரியுது ப்ரோ. சரி, அப்புறமா அனிமேஷன் கவுண்ட், ஹைட்ரேஷன் கவுண்ட்னு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா இது? இதுல நீங்க இன்ஃபினைட் தான் லூப். ஓகே, 3 டைம் கொடுக்குறேன். 1 2 3. நடக்குதா? நடக்குதாங்க? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீங்க எவ்வளவு கவுண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கவுண்ட் நடக்கும். இன்ஃபினைட் கொடுத்தோம்னா நடந்துட்டே இருக்கும். லூப் மாதிரி நடந்துட்டே இருக்கும். அப்போ நீங்க இன்னும் ஒரு வேலை பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்க இருக்குதா, இது ஒரு பார்ட். ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ்ல என்ன சொல்றேன்னா ஓகே ரொட்டேட் பிக்சல். ஓகே 0. சரி, அப்போ நம்ம வேற மாதிரி பண்ணுவோமா? இதுல பர்சன்டேஜ் தரலாம். எப்படி பர்சன்டேஜ் தர்றது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இத பொசிஷன் தானே, பொசிஷன் ரிலேட்டிவ். சரியா? இப்போ இந்த கீ ஃப்ரேமை இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன். அடுத்ததா கீ ஃப்ரேமை இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன். அடுத்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போறேன். கீ ஃப்ரேம் ரைட். இது ஸ்லைடு ரைட்டா? இது வந்து சும்மா அனிமேட்டுன்னு வச்சுக்கிறேன். அனிமேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த அனிமேட்டுன்ற நேமை இங்க எடுத்து போட்டுக்கிறேன். அனிமேட் நேமை இங்க எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 0% நீங்க பர்சன்டேஜ்லயும் கொடுக்கலாம். அப்போ 0%ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி ரெட்ல தான் இருக்கு. சரியா? அப்போ 0%ல பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அந்த ரெட்டே கொடுத்துருவோம். அங்க இருக்கிற ரெட்டை வேணா எடுத்து விட்டுருலாம். ரெட்டு தரணும்னு அவசியம் இல்லை. 0% ரெட்டு கொடுத்துட்டேன். சரியா? ரைட். அடுத்து லெஃப்டும் 0, லெஃப்ட் சைட்ல 0 பொசிஷன்ல இருக்கணும், 0 பிக்சல்ல இருக்கணும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சரி, அப்புறமா இந்த அனிமேஷன் ஒரு 25% கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு அடுத்த ஒரு அனிமேஷன் நடக்கும். என்ன நடக்கணும் தெரியுமா? என்ன நடக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எல்லோவா மாற்றணும். லெஃப்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 100 பிக்சல் ஆகலாம். ஒரு 200 பிக்சலுக்கு நவரணும். சரியா? இவன் டாப் வந்து 0 இருக்கணும். நம்ம ரிலேட்டிவ் படிச்சிருக்கோம், அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன்.
டாப் வந்து 0 பிக்சல். சரி, இப்பவும் டாப் வந்து 0 பிக்சல் தான், 0 பிக்சல்லே தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்ததா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க 50 மாறும்போது, அதாவது 50% மாறும்போது என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஸோ நானும் ஃபைலை சேவ் பண்ணல, அதனால தான் இது பழைய அப்டேட் இருக்கு, கோடுக்கு ஏற்ற அப்டேட் வரலாம். சரி, பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா மாத்திட்டேன். இப்போ லெஃப்ட் வந்துட்டு 200 தான், சரியா? லெஃப்ட் வந்து 200 தான். இப்போ டாப் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் அப்படின்னா அவனையுமே ஒரு 200 வச்சுக்கலாம், சரியா? சரி, இப்போ அதுக்கு அடுத்ததா 25 இருந்துச்சா, இப்போ 75% அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது எல்லோவா இருக்கிறவனை ப்ளூவா மாற்றணும். அதை விட்டுட்டேன், சும்மா எனக்கு பிடிச்ச கலர் நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்பிள். சரி, இப்போ லெஃப்ட் வந்து என்னதுதான், அதே 200 தான். சரி, இப்போ என்ன இருந்திருக்கும், 0 இருந்திருக்கும், 200 பிக்சல் லெஃப்ட் மூவ் ஆகிருக்கும், டாப் 0 தான். அடுத்து லெஃப்ட் 200ல இருந்து டாப் மட்டும் கீழே வந்திருக்கும். சரி, இப்படி நிற்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ணுவேன்னா டாப் வந்து 200 பிக்சல் தான், சரியா? இப்போ லெஃப்டை வந்து என்ன பண்ணிடுறேன்னா 0 பிக்சல். இதுல அவுட்புட்டை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா என்கிட்ட கட்டாயமா கேளுங்க, சொல்லித்தர்றேன். ரைட், சரி, இப்போ பேக்ரவுண்ட் கலரா மாத்திடலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் கிரீனா மாத்திடலாம். சரி, இப்போ லெஃப்ட் 0 தான். இப்போ என்ன நடக்குதுன்னா டாப்பும் 0 மாறிடுச்சு. இப்போ சேவ் பண்றேன், பாருங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். டிரான்சிஷன் டைம் கூட்டிக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியுதா இங்க? இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லித்தரேன். இல்ல ப்ரோ புரியுது. ப்ரோ ஒரே ஒரு டவுட் மட்டும். இப்போ இப்போ ஒரு அனிமேஷன் வந்து ஆகுது இல்ல, இப்போ லைக் இப்போ வந்து ஒரு வெப்சைட்ல வந்து நிறைய அனிமேஷன் பண்றோம்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாகுமா என்ன? நிறைய அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன அனிமேஷன் யூஸ் பண்ணுறோன்ற இது பொறுத்து இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் சில விஷயங்கள் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு, நம்ம சரியா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலாம். இல்ல இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே அனிமேஷன் இருக்குது, ப்ராப்பராக எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம்னா பெர்ஃபார்மன்ஸ் இதாகுமா? லைக் ஜிபியூ சிபியூலாம் வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, சிபியூ அந்த ஓகே, அது நான் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா நான் அது பார்த்து அந்த அளவுக்கு நான் அதை அனிமேஷனும் யூஸ் பண்ணது இல்லை ஹை லெவலில். ஒன்று, இன்னொன்று இந்த சிபியூ இதாகுமா அப்படின்னா இந்த ப்ரௌசர் எவ்வளோ டாஸ்க் எடுத்துக்குதுன்றதை பொறுத்து தான் சிபியூ ஆகும். அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாகுமான்றது ஒன்று. நான் வேணா உங்களுக்கு பார்த்துட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இது வந்துட்டு ஹை லெவலில் நம்ம வந்துட்டு அனிமேட் பண்ணுறோம், நிறைய அனிமேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குமான்றத செக் பண்ணிட்டு. ஓகே, சரி, ஏன்னா நான் வந்து அந்த இன்ஃபைனைட் மட்டும் எடுத்து விட்றீங்களா ஒரு நிமிஷம்? இன்ஃபைனைட் இன்னொரு டவுட் இருக்கு அதுல. இன்ஃபைனைட் எடுத்து விடணுமா, இது கவுண்ட் வைக்கணுமா? இல்லை நான் சும்மா எடுத்து விட்றேன். சரி, இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம வைக்கல, இல்ல அங்க பேக்ரவுண்ட் கலர் வைக்கணும் ப்ரோ, அது ரிலேட்டடா தான் டவுட் ஆக்சுவலி. சரி, ஓகே. ஓகே, இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நீங்க தேடி பாருங்க, சரியா? இது இந்த மாதிரி முன்னாடி அனிமேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் இருக்கு.
அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ வந்து ம் ஆஹ், எனக்கு ஃபைனலா 100%ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் கலர் இருக்குது. ம் ஆனா வந்து ஆஹ், ஆஹ், அதுதானே எனக்கு இருக்கணும். ஆனா அப்படி இருக்காது. ஏன்னா இந்த அனிமேஷனுக்குள்ள என்னென்ன பர்சன்டேஜ் நடக்குதோ அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டு நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அங்கே மாறிடும். அதுக்கப்புறம் அனிமேஷன் போயிடும். அதாவது நடந்து முடிகிற டைமிங் இந்த 2 செகண்ட் தான் இங்கே இருக்கிற பர்சன்டேஜ். 0%, 25%, 50%, அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகுறது. கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் இருக்கிற எதுவுமே இந்த இன்ஃபினைட் கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக லூப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏன்னா இந்த அனிமேஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குல்ல, அதனால இந்த கலர் சேஞ்சஸ். புரியுதா நான் சொல்றது? இல்ல ம் புரியுது ப்ரோ. இல்ல நான் எதனால இது கேட்டேன்னா, சில வெப்சைட்ஸ்லாம் போனோம்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்றப்ப இல்ல நார்மலா லோட் ஆகுறப்பவே வந்து ம் லெஃப்ட் சைட்ல இருந்து கண்டென்ட் வர மாதிரி ம் இருக்கும். ஆனா வரும் வரும். வந்து அங்கேயே தானே இருக்கும். அங்கே தான் வரும். கரெக்டு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்பீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். அனிமேஷன் ஃபில்லுன்னு ஒன்று இருக்கு. அனிமேஷன் ஹைட்ரேஷன் கவுண்ட். ஓகே, அனிமேஷன் ஃபில்ம் இந்த இருக்கு. CSS animation do not affect an element before the first keyframe is played or after last played. அதாவது அனிமேஷன் வந்து என்ன ஆகாது, அஃபெக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கும் லாஸ்ட் கீ ஃப்ரேமில் உள்ள என்ன வேல்யூவோ அதை திரும்ப முடிஞ்சதுக்கப்புறம் அஃபெக்ட் பண்ணாது. திஸ் அனிமேஷன் ஃபில் மோட் ப்ராப்பர்லி கேன் ஓவர் ரைட் திஸ் பிஹேவியர். இதை மாற்றுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். The animation film mode property specifies a style for the targeted element when the animation is not playing, before it starts, after it ends, or both. சரியா? அதாவது அனிமேஷன் நடக்காதப்போ, அதாவது அனிமேஷன் நடக்காததுக்கு முன்னாடியும் அல்லது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது ரெண்டுக்குமேவோ, சரியா, நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கலாம். இந்த இருக்கும் நன்னு ஃபார்வர்ட் பேக்வர்ட் போத். இதை பார்த்துட்டு வரீங்களா இந்த ஒரு விஷயத்த? அனிமேஷன் ஃபில்ம் மோட் ப்ராப்பர்ட்டின்ற ஒன்று நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. நான் உங்களுக்காக தான் வச்சுருந்தேன். நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, இதை பார்த்துட்டு வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். நான் இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து இது பண்ணுறேன். சரியா? இல்லை நான் சரி ரைட். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அனிமேஷன் டியூரேஷன் பார்த்துட்டோம். அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அபிராமி நீங்க இருக்கீங்களா? சொல்றதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார், இல்ல சார். சரி, இது என்ன இன்ஃபைனைட் அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். சரி, அப்போ அனிமேஷன் டைரக்ஷன் ஒன்று இருக்கு. அனிமேஷன் டியூரேஷன் டைரக்ஷன். அந்த அனிமேஷன் ஃபில்ம் மோடுன்றதான் நீங்க கேட்டதுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும். அனிமேஷன் டைரக்ஷன் அல்டர்னேட். என்ன நடக்குது? ஒரு ஃபார்வேர்டு ஒரு பேக்வேர்டு. இங்க இன்ஃபினைட் கொடுக்கறதுனால தான் அப்படி கன்னியஸா இருக்கு. ஒரு ஃபார்வேர்டு அதோட முடிஞ்சிடும். அல்டர்னேட் பேக்வேர்டுக்கு போகாது. அப்போ இங்க நம்ம கிட்ட அனிமேஷன் டைரக்ஷன். சரி, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாமா? அதை பார்த்துட்டு வந்துடும். சரி, அனிமேஷன் டைரக்ஷன் ஸ்பெசிஃபைஸ் த வெதர் த அனிமேஷன் பிளேஸ் ஃபார்வர்ட். ஃபார்வர்டு வந்து நார்மலான பிஹேவியர்.
பேக்வேர்ட், ரிவர்ஸ், அல்டர்னேட்டிவ் டிரெக்ஷன், அல்டர்னேட்டிவ் டிரெக்ஷன், அல்டர்னேட் அண்ட் அல்டர்னேட் ரிவர்ஸ். சரி, அல்டர்னேட் என்ன டைமிங் ஃபங்க்ஷன்? சரி, பேக்வேர்ட்ஸ். ஓகே, ஃபார்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்து பேக்வேர்ட்ல நடக்கும். நடந்துச்சா? என்ன ஃபார்வர்ட் மட்டும்தான் நடக்குது? நான் என்ன வச்சிருக்கேன்? அல்டர்னேட் தானே வச்சிருக்கேன். சரி, அல்டர்னேட் ரிவர்ஸ் கொடுப்பேன். இது பேக்வேர்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும், ஃபார் ஃபோர். ஓகே, இந்த டைம் 3 செகண்ட் பார்ப்போம். சரி, கவுண்ட் இன்ஃபினைட்ல தான் தெரியுமா? சரி, பார்க்கலாம். பேக்வேர்டு, ஃபார்வர்ட். ஓகே, அப்போ இன்ஃபினைட்ல தான் நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா அதை ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியுது. புரியுதா? ஏன்னா அந்த ஒரு அனிமேஷன்ல அது ஸ்டாப் ஆகிருது. இப்போ இன்ஃபினைட் கொடுக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த அப்சல்யூட் அல்டர்னேட் தானே, அப்சல்யூட் சொல்லிட்டேன். சரி, இந்த அல்டர்னேட் கொடுத்தீங்கன்னா ஃபார்வேர்டில் ஃபர்ஸ்ட் போகும், அடுத்து பேக்வேர்டில் வரும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபார்வேர்டில் போகுதா, அடுத்து திரும்ப அப்படியே பேக்வேர்டில் வரும். ரைட்டா? இது அப்படியே கன்டினியூஸாக நடக்கும். இது அல்டர்னேட் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா பேக்வேர்டில் ஃபர்ஸ்ட் நடக்கும், அடுத்து ஃபார்வேர்டில் நடக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் அல்டர்னேட்டுக்கும் அல்டர்னேட் ரிவர்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபார்வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஃபார்வேர்ட்லேயே போகணும், பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். எது கொஸ்டின் இருக்குதா? சரி, ஓகே. சரி, அப்புறமா அதுக்கப்புறம் என்ன இருக்கு இதுல? அனிமேஷன் டிலே, அனிமேஷன் அனிமேஷன் டைரக்ஷன் பார்க்கலாம். சரி, அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. நான் அங்க பார்த்த மாதிரியே தான். சரியா? அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அதே தான். ஈஸ் இன் அவுட் கொடுத்தோம்னா தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இனிஷியலாக ஸ்பீடா, மிடில் ஸ்லோவா, அடுத்து ஸ்பீடா, இப்படி இருக்கும். சின்ன டிஃபரன்ஸ் தான் தெரியுது நமக்கு. லைட்டாக அந்த அந்த செகண்டுக்குள்ள அந்த வேலை நடந்து முடியணுன்றதுனால பார்ப்போம். சரிதா? இஸ் இன் அவுட். அப்போ இஸ் இன் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்பீடா ஸ்டார்ட் ஆகி அடுத்து ஸ்லோவா போய் அடுத்து அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணும். இதே இஸ் அவுட் கொடுத்தாலும் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், ஸ்பீடா முடியும். அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம இங்க பார்த்தோம்ல, இதே தான். சரி, இங்கேயும் இதை ஷார்ட் அண்டா கொடுக்கலாம் நீங்க. எப்படின்னா இந்த டிரான்சிஷனுக்கு டிரான்சிஷன் கொடுத்துட்டு இந்த இருக்குல்ல டிரான்சிஷன் பேக்ரவுண்ட் கலர் 0.5 செகண்ட், ஈஸ் இன் ஈஸ் அவுட் 0.1 செகண்ட். இப்போ என்னது, நம்ம தனித்தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோம்ல, அதை மொத்தமாக அப்படி கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கலர் ஃபர்ஸ்ட்டும், அடுத்து அது டியூரேஷன் எவ்வளோ டைமுக்கு நடக்கணும் டிரான்சிஷன், அப்புறம் அந்த டைமிங் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிலே கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் எங்கேயும் கொடுக்கலாம். ஷார்ட் அண்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு அனிமேஷனுக்கான நேமு, டியூரேஷன் என்ன, டைமிங் ஃபங்க்ஷன் என்ன,
டிலே என்ன, அப்புறம் ஐட்ரேஷன் கவுண்ட் கொடுக்கலாம். கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் அண்ட் வேல்யூ கொடுத்து பாருங்க, அதில் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்த்து சொல்கிறீங்களா? ஓகே. சரி, இதுதான் அனிமேஷன் டிரான்சிஷனுக்கான பேசிக்ஸ். சரி, நேரம் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இப்போ வேணும்னா நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கலாம், அது தேவைப்படும். சரி, அப்போ பார்த்துட்டு வாங்க. அனிமேஷன்லேயும் டிரான்சிஷன்லேயும் எதுவும் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எந்த கொஸ்டினும் இல்லைல்ல நம்ம பார்த்ததுல? பார்த்ததுல இல்ல சார். எனக்கு இந்த ஒரு இது பர்சனலா இருக்கும், இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. சரி, அப்போ இப்போதைக்கு எந்த கொஸ்டினும் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணுவோம்.